அன்பு பாலைவனத்தில் உள்ள சோலைவனத்தை போன்றது. வணக்கம். அன்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த அன்பானது நம்மை மிகவும் உயர்ந்த, பாரமற்ற, பரந்த வெளிக்கு கொண்டு செல்லக்கூடியது. ஆனாலும் தற்காலத்தில் சில சமயங்களில் இந்த அன்பானது மிகவும் தாழ்ந்த, தவறான சக்தியாக பயன்படுத்தப்படுகிறது. அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பது தெய்வமானது என்ற பாடல் வரிகளும் உண்டு. இவ்வுலகில் உள்ள அனைவரும் அன்பின் உண்மையான, மிக சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பானது வெறும் உணர்ச்சிகளை மட்டும் கொண்டிராமல் புரிந்துணர்வு, மரியாதை மற்றும் முழுமையான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நாம் இறைவன் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்க வேண்டும். சக மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்துவதோடு நம்மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அனைவருடன் சுமூகமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழும்போது அன்பு உருவாகிறது. நம்மை நாம் நேசிக்க வேண்டும். நம் பகைவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அப்போதுதான் இறைவன் நம்மை நேசிப்பார் என்கின்றார் காந்தியடிகள். அன்பு தன்னலமற்றது. அன்பு என்பது கொடுப்பது, மாறாக எடுப்பதல்ல. அன்பு உணர்ச்சிகளின் அடிப்படையில் திடீரென்று தோன்றுவதல்ல. அதே வேளையில் அது உடல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு ஆத்மா எனப்படும் உயிரில் உதயமாக கூடியது. நம்மிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களிடத்தில் பரப்புவதன் மூலம் நாம் என்றும் புத்துணர்ச்சியுடன் பிறரை கவரக்கூடியவர்களாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். பெரும்பாலும் நாம் அன்பை பிறரிடமிருந்துதான் எதிர்பார்க்கிறோம். என் கணவர் என் மீது அன்பு செலுத்துவதில்லை, என் மனைவி என் மீது அன்பு காட்டுவதில்லை, என் பெற்றோர்கள் என் மீது அன்பு காட்டவில்லை, என் பிள்ளைகள் என் மீது அன்பு காட்டுவதில்லை என்று குறைப்பட்டுக் கொள்கிறோம். முதலில் நம்மீது நாம் அன்பு காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மீது அன்பு காட்டுவது என்பது நம்மீது நாம் அக்கறை கொள்வதாகும். நம்மீது அன்பு காட்டுவது என்பது நம்மீது நாம் கவனம் செலுத்துவதாகும். ஒவ்வொரு நாளும் நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். சுருங்க கூறின், நாம் எப்போது நமக்கு நண்பனாக இருப்போம். அப்போது நல்லவற்றையே சிந்திப்போம். கெட்டது எதுவும் நமது நினைவுக்கு வராது. நமது செயல்களும் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கும். மேலும் பயமின்றி வாழ இறைவனை நமது நண்பனாக்கிக் கொள்வோம். சிந்தனை துளி. பறந்து விரிந்து கிடக்கும் வானத்துக்கு எல்லைகள் கிடையாது. அன்புக்கும் எல்லைகள் கிடையாது.